மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாகப்படி வாராயிரை திருக்குறமே வாழ்வாய் பேருடனே வாராயிரை திருக்குறமே வாழ்வாய் பேருடனே. எங்கள் கேடயமாகிய கடவுளை கண்ணோக்கும் நீர் திருப்பொழிவு செய்தவரின் முகத்தை கனிவுடன் பாரும். ஏனெனில் வேற்றிடங்களில் வாழும் 1000 நாட்களிலும் உம் கோவிலின் முற்றங்களில் தங்கும் ஒரு நாளே மேலானது. தந்தை மகன் தூயாவின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உமானாவோடும் பிரியமானவர்களே, நமது வாழ்வை இரண்டு திருப்பாத்திரை வைத்து மன்றாட ஜெபிப்போம். நமக்கு அருளும் கோட்டையுமாக இருக்கக்கூடிய கடவுள் இந்த கொரோனா தொற்று நோயிலிருந்து நம்மையும் நமது சமுதாயத்தையும் இந்த உலகத்தையும் மீட்டருள இறைவிடம் வரம் கேட்டு தெய்வீக திருப்பலியிலே இணைந்து ஜெபிப்போம். இந்த பரிசுத்த கல்வாரி வழியை தகுதியான முறையிலே ஒப்புக் கொடுக்க தடையா இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு இறைவனிடம் மனமலர்ந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடம் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறையாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நமக்கு முடிவில்லா வாழ்வை அருள்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை அன்பு செய்வோருக்கு கற்புடன் ஆகாத பல்வேறு நன்மைகளை நீரே ஏற்பாடு செய்கின்றேன். எங்கள் இதயங்களில் உமது அன்பின் நிறைவை பொழிவதாக நாங்கள் உம்மை அனைத்திலும் அனைத்திற்கும் மேலாக அன்பு செய்யும். எல்லா வகை மனித எதிர்பார்ப்புகளையும் கடந்து உமாகுதிகளை பெற்றுக் கொள்வோமாக. உமோடு தூயாமை ஒன்றிற்கு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எசேக்கியேல் உங்களுக்கு ஓர் அடையாளமாய் இருப்பான். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 24, இறை சொற்றொடர்கள் 15 முதல் 24 முடிய. ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, உன் கண்களுக்கு இன்பம் தருவதை உன்னிடமிருந்து ஒரே நொடியில் எடுத்துவிடப் போகிறேன். ஆனால் நீ புலம்பவோ அழவோ கண்ணீர் சிந்தவோ கூடாது. மெதுவாய் பெருமூச்சு விடு. இறந்தோர்க்காய் புலம்பாதே. உன் தலைப்பாகையை கட்டிக்கொள். காலில் மிதியடியை அணிந்து கொள். உன் வாயை மூடிக்கொள்ளாதே. இழவு கொண்டாடுவோரின் உணவை உண்ணாதே. நான் மக்களிடம் காலையில் உரையாடினேன். மாலையில் என் மனைவி இறந்து விட்டாள். மறுநாள் காலையில் ஆண்டவர் கட்டளையிட்டதை செய்தேன். அப்போது மக்கள் என்னிடம், நீர் செய்வதன் பொருள் என்னவென்று எங்களுக்கு சொல்ல மாட்டீரோ என்று கேட்டனர். எனவே நான் அவர்களுக்கு சொன்னது, ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. இஸ்ரேல் வீட்டாருக்கு சொல், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே. உங்கள் வலிமையின் பெருமையும் கண்களின் இன்பமும் இதயத்தின் விருப்பமுமாகிய
என் தூயகத்தை நான் தீட்டுப்படுத்துவேன். நீங்கள் விட்டு சென்ற ஆண் மக்களும் பெண் மக்களும் வாளால் மடிவர். நான் செய்தது போல் நீங்களும் செய்வீர்கள். நீங்களும் உங்கள் வாயை மூடிக்கொள்ள மாட்டீர்கள். இழவு கொண்டாடுவோரின் உணவை உண்ணவும் மாட்டீர்கள். தலைப்பாகையை உங்கள் தலையில் வைத்திருப்பீர்கள். கால்களில் மிதியடி இருக்கும். நீங்கள் புலம்பவோ அழவோ மாட்டீர்கள். ஆனால் உங்கள் குற்றப்பழி குறித்து தளர்வுற்று உங்களிடையே புலம்பிக் கொள்வீர்கள். இவ்வாறு எசேக்கியேல் உங்களுக்கு ஓர் அடையாளமாய் இருப்பான். அவன் செய்தது போல் நீங்களும் செய்வீர்கள். இவை நடக்கையில் நானே தலைவராகிய ஆண்டவர் என அறிந்து கொள்வீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. சியாஸ் புத்தகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 32, இறை வசனங்கள் 18 - 21 வரை. நாம் சொல்ல வேண்டிய பதில்: நீ உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய். 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 இறை வசனங்கள் 18 மற்றும் 19. உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய். உன்னை உருவாக்கிய கடவுளை மறந்து விட்டாய். தம் மைந்தரும் தம் மகளிரும் தமக்கு சினமூட்டியதை ஆண்டவர் கண்டு அவர்களை இகழ்ந்து ஒதுக்கினார். ஜெபப்பாடல். நீ உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய். நீ உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய். இறை வசனம் 20. அவர் உரைத்தார்: எனது முகத்தை அவர்களிடமிருந்து மறைத்துக் கொள்வேன். அவர்களது முடிவு என்னவென்று நான் கவனித்துக் கொள்வேன். ஏனெனில் அவர்கள் கேடுகெட்ட தலைமுறையினர், நேர்மை அறவே அற்ற பிள்ளைகள். ஜெபப்பாடல். நீ உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய். நீ உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய். இறை வசனம் 21. இல்லாத தெய்வத்தால் எனக்கு எரிச்சலூட்டினார். அவர்களின் சிலைகளால் எனக்கு சினமூட்டினார். ஒன்றுமில்லாத இனத்தால் அவர்களுக்கு எரிச்சலூட்டுவேன். மதிக்கெட்ட வேற்றினத்தால் அவர்களுக்கு சினமூட்டுவேன். ஜெபப்பாடல். நீ உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய். நீ உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஏழையரின் உள்ளத்தோர் பேரு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்திய எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 19. இறை சொற்றொடர்கள் 16 - 22 வரை. அக்காலத்தில் செல்வரான இளைஞர் ஒருவர் இயேசுவிடம் வந்து, போதகரே, நிலைவாழ்வை பெற்றுக் கொள்வதற்கு நான் என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்டார். இயேசு அவரிடம், நன்மையை பற்றி என்னை ஏன் கேட்கின்றேன்? நல்லவர் ஒருவரே.
நீர் வாழ்வடைய விரும்பினால் கட்டளைகளை கடைபிடியும் என்றார். அவர் எவற்றை என்று கேட்டார். இயேசு, கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பொய் சான்று சொல்லாதே, தாய் தந்தையை மதித்து நட, மேலும் உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று கூறினார். அந்த இளைஞர் அவரிடம், இவை அனைத்தையும் நான் கடைபிடித்து வந்துள்ளேன், இன்னும் என்னிடம் குறைபடுவது என்ன என்று கேட்டார். அதற்கு இயேசு, நிறைவுள்ளவராக விரும்பினால் நீர் போய் உம் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடு, அப்பொழுது விண்ணகத்தில் நீர் செல்வராயிருப்பீர், பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்றார். அவர் சொன்னதை கேட்ட அந்த இளைஞர் வருத்தத்தோடு சென்று விட்டார், ஏனெனில் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவாக்கு நன்றி. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்கின்றோம். எசேக்கியேல் இறைவாக்கினர் வழியாக எவ்வாறாக மக்கள் நிலையற்ற பொருட்கள் மீது, நிலையற்ற ஆட்கள் மீது அதிகம் நாட்டம் கொள்வதை, ஆசை வைப்பதை நாம் பார்க்கின்றோம். அவ்வாறாக நிலையற்றவைகள் மீது நாம் ஆசை வைக்கின்ற பொழுது, அல்லது நிலையற்ற மனிதர்கள் மீது நாம் அதிக கவனம் செலுத்துகின்ற பொழுது, நாம் கடவுளை விட்டு தள்ளி சென்றவர்களாக இருக்கின்றோம். ஏனென்றால் கடவுள் நிலையானவராக இருக்கின்றார். ஆகவே நிலையான கடவுளை நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற அழைப்பை முதல் வாசகத்திலே எசேக்கியேல் இறைவாக்கினர் நமக்கு எடுத்துரைப்பதை பார்க்கின்றோம். ஆனால் இஸ்ரேல் மக்கள் எவ்வாறாக கடவுளுக்கு சினம் மூட்டினார்கள். அவர்கள் நிலையான கடவுளை விட்டுவிட்டு நிலையற்ற மனிதர்கள் மத்தியிலும் நிலையற்ற பொருட்கள் மேலும் அவருடைய கவனம் அதிகமாக இருந்ததால் கடவுளுடைய சினம் அவர்கள் மேல் விழுந்தது என்று பார்க்கின்றோம். யாரை நாம் அதிகம் அன்பு செய்கிறோம், எந்த ஒரு பொருளை அதிகம் அன்பு செய்கிறோமோ அதை கடவுள் எடுப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆக இந்த பரிசுத்தமான நாளிலே நாமும் கூட பல்வேறு தருணங்களில் எவை நிலையற்றவையோ, அவை பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், நிலமாக இருக்கலாம், மனிதர்களாக இருக்கலாம், அவர்கள் மீதுதான் அதிகமான ஒரு ஆசையை வைக்கின்றோம். ஆனால் நிலையான கடவுள், நம்மை உருவாக்கி கடவுள் மீது நாம் அதிக அன்பு வைக்க தவறுகின்றோம். ஆகவே அத்தகைய அன்பை வைக்க இறைவன் அழைக்கின்றார். அதைதான் இன்றைய பதிலுரை பாடலை நாம் வாசிக்கின்றோம். நீ உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய். யார் அந்த பாறை? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் அந்த பாறை. அந்த பாறை தான் நமக்கான வாழ்வை தந்திருக்கிறது, நமக்கான உடலை தந்திருக்கிறது. ஆனால் நமக்கு உயிரை கொடுத்த, உடலை கொடுத்த அந்த கடவுளை நாம் புறக்கணிக்கின்றோம். பல்வேறு தருணங்களில் நாம் நமது தாய் தந்தையர்களை கூட புறக்கணிக்கின்றோம். கடவுளுடைய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த தாய் தந்தையர்களை புறக்கணிக்கின்றோம். நமது சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல இந்த மனிதர்களை நாம் வெறுக்கின்றோம். அத்தகைய ஒரு மனநிலை நம்மிடத்திலே இருக்கக்கூடாது என்பதை இன்றைய பதிலுரை பாடல் சொல்கிறார். இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை தான் நமக்கு வலியுறுத்துகின்றார். ஒரு இளைஞன் வருகின்றான், கடவுளை நான் அனைத்தையும் பின்பற்றுகின்றேன், அனைத்திலும் நிறைவுள்ளவனாக இருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். நல்லது. அப்படி என்று சொன்னால் உன்னிடம் இருக்கக்கூடிய அந்த சொத்துக்களை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடு என்று சொல்லுகின்றார். அவனுடைய முகம் மாறி போகிறது. ஏனென்றால் அவனுக்கு ஏராளமான சொத்து இருந்தது. அதை பிறரோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய மனம் இல்லை. நிலையற்ற அந்த நிலத்தின் மீது, சொத்தின் மீது அவனுடைய நாட்டம் இருந்தது என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். ஆக விண்ணரசின் உரிமையாளராக நாம் மாற வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நிலையற்ற பொருட்கள், நிலையற்ற மனிதர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அதிகமான அந்த பாசத்தை நாம் நிறுத்திவிட்டு கடவுள் மீது நமக்கு விண்ணக வாசலை திறந்துவிடக்கூடிய, விண்ணக வாழ்வை தரக்கூடிய அந்த கடவுள் மீது ஆழமான விசுவாசத்தை வைப்போம், ஆழமான அன்பை வைப்போம். அன்பு பலி பீடத்திலே தியாகமாகுமே, உன் பாதையிலே பயணமாகுமே, உண்மை காண சாட்சியாடு பாடுபட என்னை என்னாலும் அறிகின்றேன். இதய உணர்வுகள் இன்பராகங்கள், இதய உணர்வுகள் இன்பராகங்கள் எல்லாம் இந்த பணிக்கு என அர்ப்பணிக்கின்றேன். அர்ப்பணித்தே
என்னையே இயேசுவே உம் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகுமே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடைய உங்களுடையதுமான பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் மது கையினின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாட்சிமிக்க மாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் நீர் தகுந்தவற்றையே உமக்கு ஒப்புக் கொடுத்து உம்மையே நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலுமாகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னி மரியாவிடமிருந்து பிறக்க திருவிழமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்த நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானக தூதர் முதன்மை வானக தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் மது மாற்றியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்த அருள்நாதர் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருதை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்த அருள்நாதர் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வரும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பாசமிகு மக்களாய நீதிநாதன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து ஒரு திருமுக ஒளியினுள் ஏற்றருள். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாய் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தோராய் இருந்தோர் புனித 2ஆம் ஜான் பால், புனித அன்னை தெரேசாமால், புனித அல்போன்சாமால், கோடியர் அந்தோனியா, புனித ஜான் மரி வியானி, ஃபாதர் பியோ ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் இளைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக இப்புகழ்ந்தேத்தும் வரமருள உண்மை மன்றாடுகின்றோம். இவரோடு இவரில்
என்று வாழும் எல்லாம் வல்ல தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பிலே எல்லா புகழும் மாட்சிமையும் என்றென்றும் உமதே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பணித்த அன்பின் ஜெபத்தை பக்தியாக இணைந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். முது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்று நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு பெற்றுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய பரிசுத்தமான உன்னதமான அமைதி உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் என்றும் நிலைத்திருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. தெய்வீக திருப்பணி வழியாக நமக்கு அருளக்கூடிய அமைதி, ஒற்றுமை, சமாதானத்தின் மகிழ்வை நாம் ஒருவர் இவர்களோடு பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மதியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மதியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மதியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நான் உங்களை திக்கற்றவராய் விடமாட்டேன், உங்களை விட்டு விலக மாட்டேன், கைவிட மாட்டேன் என்று சொன்ன அன்பு இயேசு நமத்தில் எழுந்தருளி வந்திருக்கிறார். நமக்கு புதிய வாழ்வை அளிக்கிறார். செம்மறை திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம் ஒவ்வொருவரையும் காத்து முடிவில் வாழ்வளிப்பதாக. ஆமென். என் வாழ்வினுற்றே இறைவாய உள்ளம் வருவார். என் உயிரின் உணவே, என் வாழ்வின் வழியே, தலைவாணி உன்னை தருவார். என் வாழ்வும் என் வளமும் எல்லாம் நீதானே. இறைவா, தலைவா, அன்பினை பொழிவாய். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். இரக்கம் ஆண்டவரிடமே உள்ளது, மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, வல்லடையாளங்களால் கிறிஸ்துவுடன் ஒன்றிணைந்த நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் இவ்வுலகில் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருந்து விண்ணகத்தில் அவருடன் தோழமை கொள்ள தகுதி பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை உங்கள் குடும்பத்தின் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் அன்பில் நிலைத்து வாழ சென்று வாருங்கள். வாழ்க்கைப்படி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி.
அன்னைக்கு கரம் குவிப்போம், அவர் அன்பை பாடிடுவோம், அவர் அன்பை பாடிடுவோம். அன்னைக்கு கரம் குவிப்போம், கன்னிமையில் இறைவன் ஒரு கொடுத்தார், அந்த முன்னவனின் அன்னை என திகழ்ந்தார். மனுக்குலம் வாழ்ந்திட பாதை படைத்தார், மனுக்குலம் வாழ்ந்திட பாதை படைத்தார். தினம் அவர் புகழி